இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடிதம். கேப்டன் விஜயகாந்துடன் மக்கள் கலை இலக்கிய நிர்வாகி கோவன் சந்திப்பு. மதுவிலக்கு போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்ட வடசென்னை பகுதியில் மத்திய குழு இன்று ஆய்வு. அவசரமாக ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் அவசர கூட்டம். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை ஆதரிப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியாவில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் திட்டம். அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை. விரிவான செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படுகின்ற ஒரு வீர விளையாட்டாகும் என்றும், இந்த விளையாட்டு அறுவடை மற்றும் பண்டிகை காலங்களில் கொண்டாடப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விளையாட்டில் பங்கு பெறும் காளைகளுக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படுத்தப்படுவதில்லை. அவற்றிற்கு போதுமான பாதுகாப்பு வழங்குவதற்கு தமிழக அரசும் உத்தரவாதம் கொடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், அதோடு இந்த வீர விளையாட்டுகளில் பங்கு பெறும் காளைகளின் உரிமையாளர்கள் அதிக அளவு பணம் செலவு செய்து அதை பராமரிப்பதோடு முறையான பயிற்சியும் கொடுத்து வருகிறார்கள் என்று கடிதத்தில் தெரிவித்துள்ளார். நீண்ட நெடுங்காலமாக வரலாற்று பின்னணியோடு தமிழரின் கலாச்சாரம் பண்பாட்டோடு கலந்த இந்த வீர விளையாட்டை நடத்துவதற்கு ஏதுவாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கடிதம் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் கலை இலக்கிய நிர்வாகி கோவன் இன்று நேரில் சந்தித்து பேசினார். மது கொடுமையை விவரிக்கும் வகையில் மூடு டாஸ்மாகை மூடு என்ற பாடல் பாடியதற்காக கோவன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது தேச துரோக வழக்கும் பாய்ந்தது. கைது செய்யப்பட்ட கோவன் சமீபத்தில் ஜாமீனில் விடுதலையானார். கோவன் கைது செய்யப்பட்டதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்தை கோவன் நேரில் சந்தித்து பேசினார். தனது கைதை எதிர்த்து குரல் கொடுத்த கேப்டனுக்கு கோவன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் மது ஒழிப்பை வலியுறுத்தி அடுத்த மாதம் சென்னையில் நடத்த இருக்கும் போராட்டத்தில் தேமுதிகவும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோவன் கோரிக்கை விடுத்தார். என்று சொல்லி பாடல் பாடியதற்காக என் மீது தேச துரோக வழக்கை இந்த அரசு பதிவு செய்தது, சிறையில் அடைத்தது, பிணையில வந்திருக்கிறோம். அந்த தருணத்தில் நான் சிறையில் இருந்த பொழுது இந்த நடவடிக்கை, அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து பல கட்சிகள், இயக்கங்கள் குரல் எழுப்பியது. அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கின்ற அந்த நோக்கத்தில் எல்லா தலைவர்களையும் நாங்கள் நேரடியாக பார்த்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் கேப்டன் ஐயாவையும் பார்த்திருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த மதுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் அதில் அவங்க பங்கு கொள்ளணும், ஆதரவிக்கணும் என்று வேண்டுகோள் விடுக்க வந்திருக்கிறோம். இந்த சந்திப்பின் போது தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதேஷ், மக்கள் அதிகாரம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜு, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் செடியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை ஆதரிப்பது குறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் அவசர கூட்டம் நடைபெற்றது. நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சிகளின் ஆதரவை திரட்ட தீவிரம் காட்டி வருகிறது. இதையொட்டி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தனது வீட்டில் சந்தித்து பேசினார். அப்போது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்தும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்றுவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது.
இந்நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை ஆதரிப்பது குறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி, சோனியா இடையேயான சந்திப்பு குறித்தும் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடசென்னை பகுதிகளில் 3வது நாளாக மத்திய குழு இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து மத்திய உள்துறை செயலாளர் பிரசாத் தலைமையிலான 9 பேர் கொண்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் கடந்த 2 நாட்களாக வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்ட மத்திய குழுவினர் நேற்று 2வது நாளாக கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். இந்நிலையில் 3வது நாளாக இன்று வடசென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தண்டையார்பேட்டை, வைத்தியநாதன் தெரு, VOC நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு அங்கு சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மத்திய குழு ஆய்வு நடத்தி வருகிறது. இதனிடையே மத்திய குழுவினர் பாதிக்கப்பட்ட பல பகுதியில் முறையாக ஆய்வு நடத்தவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மத்திய குழு ஆய்வு நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் ஆட்சியர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விவசாய பிரதிநிதிகள், நாகையில் பல லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் பருவமழையால் அழுகும் நிலையில் உள்ளதாக கூறினார். எனவே இந்த பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இங்க பயிரிட்டு இருக்க பயிர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேல 11 தினங்களாக தண்ணிக்குள்ள சூழ்ந்திருக்கு. ஆனா மேல பயிர் பச்சையா தெரியும். ஆனா குருத்துன்னு சொல்லக்கூடிய அந்த குருத்து வர்றது தண்ணிக்குள்ள முழுகுனா கரிச்சிதைவு எப்படி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுமோ அது மாதிரி இந்த பயிருக்கெல்லாம் ஏற்பட்டு விளைச்சல் என்பது வராத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு மத்திய பார்வையாளர் குழு நாகப்பட்டினத்தை விட்டுட்டு மற்ற பகுதிகளை பார்வையிடுறாங்க. இது வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. உடனடியாக தமிழக அரசு மத்திய பார்வையாளர் குழுவை நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளுக்கு அழைச்சிட்டு இதோட பாதிப்பை காமிக்கணும். இதேபோல் திருச்சியில் நடைபெற்ற குறைதீர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தமிழகம் வந்துள்ள மத்திய குழு திருச்சி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் தொடர் மழையால் கடுமையாக நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டு நெல் பயிர்கள் கடந்த 10 நாட்களாக மேலாக தண்ணீர் வடியாமல் தேங்கிய பயிர்களெல்லாம் அழுகி போய்விட்டது. எனவே எங்களுக்கு மத்திய அரசினுடைய அந்த ஆய்வுக்குழு என்பது திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும். தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், டெல்டா மாவட்டம் அத்தனை மாவட்டங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களை பார்வையிட்டு நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும். மீது பாதிக்கப்பட்டது போல் மீது உயிரோடு இருக்கின்ற பயிர்களை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ யூரியா, 50 கிலோ பொட்டாஸ், 15 கிலோ சிங்க் சல்பேட் இலவசமாக வழங்க வேண்டும். அரியலூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் பருவமழையால் 20% ஏரிகள் மட்டுமே நிரம்பியுள்ளதாகவும் அதுவும் பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. முறையாக ஏரிகளை ஆழப்படுத்தி வரத்து கால்வாய்களை சீரமைக்காததே 80% ஏரிகள் நிரம்பாததற்கு காரணம் என்று விவசாயிகள் குறை கூறினர். அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏரிகள், நீர்நிலைகள், குளங்குட்டைகள் அனைத்தையும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றி அதில் இருக்கக்கூடிய மேடுகள் அனைத்தையும் ஆழப்படுத்துவதன் மூலமாகவும் நீர்நிலைகளில் உள்ள வரத்து வாய்க்கால்களை புனரமைப்பதன் மூலமாகவும் எதிர்காலத்திலேயாவது இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தேக்கமுள்ள ஒரு நீரை கொடுத்து விவசாயம் செழிப்படைய வளர செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதை வலியுறுத்தி பேசப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய குழு ஆய்வு நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் 30 பேர் காஷ்மீர் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIS, லஷ்கர்-இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷ் இ முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்களின் தலைவர்களை அண்மையில் அழைத்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் தாக்குதல் நடத்த அந்த இயக்கங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக 30 தீவிரவாதிகள் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. பனிப்பொழிவு அதிகரிக்கும் முன்பாக இந்தியாவுக்கு நுழையுமாறும் தீவிரவாதிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாதிகள் எந்த நேரத்திலும் இந்தியாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தலாம் எனவும் ஆகவே அனைத்து மாநில அரசுகளும் உஷார் நிலையில் இருக்குமாறும் மத்திய உளவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கனமழையால் மரண பள்ளங்களாக மாறிய சாலைகள், நடவடிக்கை எடுக்காத அதிமுக அரசுக்கு வாகன ஓட்டிகள் கண்டனம். ஜன்னல் கம்பியை அறுத்து சிறுவர் சிறைச்சாலையில் இருந்து 12 பேர் தப்பியோட்டம். திருச்சியில் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் ஒரு செய்திகள் தொடர்கின்றது. சென்னையில் பெய்த தொடர் மழையினால் சாலைகள் அனைத்தும் சின்னாபின்னமாகியுள்ளன. மழை நின்று 4 நாட்களுக்கு மேலாகியும் சாலையில் ஏற்பட்டுள்ள மரண பள்ளங்களை சீரமைக்க அதிமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சமீபத்தில் பெய்த கனமழையால் சென்னை முழுவதும் சாலைகள் படுமோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை விட்டு 5 நாட்கள் ஆன பிறகும் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்கள் சரி செய்யப்படவில்லை. சாலைகளில் ஏற்பட்ட அரிப்பு காரணமாக தூசிகள் கிளம்புவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சென்னையில் 1577 சிறு பள்ளங்கள் மூடப்பட்டுள்ளதாக அமைச்சர் வேலுமணி ஜெயலலிதாவின் போட்டோவை பத்திரிகையாளர்கள் முன்பு வைத்துக் கொண்டு பேட்டியளித்தார். ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கான பள்ளங்கள் மூடப்படாமல் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகிறது. கோயம்பேடு மதுரவாயில் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை, விருகம்பாக்கம் ஆற்காடு ரோடு மற்றும் எழும்பூர், பெரம்பூர், வியாசார்பாடி, திருவொற்றியூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், மடிப்பாக்கம் என்று மாநகரின் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. சாலைகளில் ஏற்பட்டுள்ள மரண பள்ளங்களில் விழுந்து வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் அவல நிலை தொடர்கதையாகி வருகிறது. ஆனால் சாலைகளை சீரமைக்க தேவையான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மீண்டும் தூக்கத்திற்கு சென்றுள்ள அதிமுக அரசுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். ரொம்ப மோசமாக இருக்குது சார். ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாகுது. போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகுது. வண்டி ஓட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் குண்டும் குழி, உடம்பு வலி, செலவு, வண்டிக்கு ஏகப்பட்ட செலவாகுது. சுத்தமாக ஓட்டவும் இல்லை சார். முன்னெல்லாம் காலைல மதியம் வரைக்கும் ஓட்டும், சாப்பாடு டைம் வரைக்கும். இப்போல்லாம் ஒரு சிங்கிள் 2 சிங்கிள் ஓட்டினாவே எப்போ வீட்டுக்கு போகணுன்னு தான் தோணுது. ஏகப்பட்ட கஷ்டங்குது நம்மளுக்கு. விபத்து ஒரு பக்கம், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம அதோட ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா நாங்கள் ரெகுலராக போகிற ஆள். நாங்கள் 10 ரூபா கிடைக்குன்னு தான் போயிட்டு வந்துன்னுக்குறோம். இது ரொம்ப பள்ளமோடு ரொம்ப கஷ்டமாகுது. நான் குன்றத்தூருங்க. ரெகுலராக இந்த ரூட்டில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். மழை பெஞ்சதுலேருந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டியை ஓட்ட முடியல. இங்கேருந்து குன்றத்தூர் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகி போகுது. இங்கே 20 நிமிஷத்தில் போகிறது 45 நிமிஷத்தில் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காலையில் ஸ்கூல் நேரத்தில் வந்தீங்கன்னா இங்கேருந்து குன்றத்தூர் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பசங்க போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத ஜெயலலிதா அரசு இத்தகைய தவறுகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீதும் கடந்த 4.5 ஆண்டு கால அவல நிலைகள் குறித்து பட்டியலிட்ட ஒரு வார இதழ் மீதும் அவதூறு வழக்கு தொடுத்து அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. திருச்சியில் சிறுவர் சிறைச்சாலையில் ஜன்னல் கம்பியை அறுத்து 12 சிறுவர்கள் தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி கீழ புலிவார்டு சாலையில் தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் கூர்நோக்கு இல்லம் அமைந்துள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடும் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இங்கு அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அங்குள்ள சிறை வார்டன் விடுமுறையில் சென்றுள்ள நிலையில் நேற்று இரவு முதல் தளத்தில் இருந்த ஜன்னல் கம்பியை அறுத்து போர்வைகளை கட்டி அதில் தொங்கியவாறு 12 சிறுவர்கள் தப்பி சென்றுள்ளனர். இன்று காலை காவலர்கள் ரோந்து சென்றபோதுதான் இதை கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 12 பேர் தப்பி சென்றது தெரியவந்துள்ளது.
அவர்களை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே சுடுகாட்டுக்கு செல்ல பாதை அமைத்து தராததால் இறந்தவரின் உடலை வீட்டிலேயே வைத்துள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த வழுவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட திருநாள்கொண்டச்சேரி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவில் தெருவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு யாராவது உயிரிழந்தால் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலாழி ஆற்றங்கரையில்தான் புதைக்க வேண்டும். இந்நிலையில் தற்போது பெய்த கனமழையால் ஆற்றங்கரைக்கு செல்லும் பாதை சேதமடைந்துள்ளது. இதனால் உயிரிழந்தவரின் சடலத்தை மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக அப்பகுதி மக்கள் கொண்டு செல்ல முயன்றனர். அதற்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சடலத்தை அடக்கம் செய்யாமல் வீட்டிலேயே வைத்துள்ளனர். தூரம் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்தவங்க பூரா நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், கேட்டு பார்த்தோம். எல்லாம் ஓட்டை வாங்கிக்கிட்டு தான் போறாங்களே ஒழிய எங்க ஊருக்கு எந்த வசதியும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டு எப்படியோ எத்தனையோ மனு கொடுத்துட்டோம். கலெக்டர் மூலியமா கலெக்டர் கூட வந்து பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த முடிவும் தெரியல. இப்போ 3 நாள் ஆச்சு பிரேதம் செத்து. இந்த பிரேதத்தை நாங்கள் இப்போ எடுக்கணும்னாக்கா வழி சரியில்லை, ஊரும் சரியில்லை. இது வரைக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்ததில்லை. யாரும் வந்து பார்த்துட்டு போறாங்களே ஒழிய அவங்க வந்து எதுவும் எங்களுக்கு பதில் செய்யறேன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. இது வரைக்கும் எதுவும் செய்யல. இது வரைக்கும் இந்த 3 நாளா பிரேதம் கிடக்கு. இந்த ரோடு போட்டு கொடுத்தாதான் அந்த பிரேதத்தை எடுப்போம். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை செப்பனிடும் பணி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி முழுவதும் வெள்ளக்காடானது. பல்வேறு இடங்களில் இன்னும் மழைநீர் வடியாததால் அதில் கழிவுநீரும் கலந்து பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவி வருகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் பண்ணோம். இப்பதான் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போறாங்க. அங்கிருந்து பிரேதம் பூரா வந்து இந்த தண்ணி எங்களுக்கு அப்புறப்படுத்தணும். மேயர்கிட்ட சொல்ல, மேயர் வந்து நேற்று பார்த்துட்டு போனவங்க தான் இன்னும் வரவில்லை. இதை நீ உடனே நடவடிக்கை எடுத்து தண்ணி எங்க போனவே எங்களுக்கு இன்னைக்கு நாளை காலையில இந்த தண்ணியை பூரா சப்பல் படுறதுக்கு வழி செய்யுங்க. இதுதான் நாங்கள் முடிவு சொல்றோம். இல்லைன்னா இன்னும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இதுதான் முடிவு. புழு பூச்சிலாம் வருது. மக்கள் பாவம். அங்கிருந்து ஒருத்தருமே 4-5 நாள் ஆச்சு, சாப்பிடவே இல்லை. அம்மா உணவுல போய் அங்க போய் பாவா கோயில போய் சோறு வாங்கி திங்காங்க. எத்தனை நாளைக்கு அது பட்டினி அடங்கல. குளிச்சு 5 நாள் ஆச்சு அந்த மக்கள். நீங்க உடனே நடவடிக்கை எடுக்க பாருங்க. இல்ல இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இதுதான் முடிவு. இதனிடையே சென்னை KK நகர் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள பார்கவி குடியிருப்பு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த பகுதி மக்கள் அங்கிருந்து காலி செய்து வருகின்றனர். மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதாகவும் இதுவரை அதிகாரிகள் யாரும் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறினர். 10 நாளா மழை வந்ததுலேருந்து தண்ணி இருக்குன்னா அவ்வளோ சாக்கடை தண்ணியும் சேர்ந்து இருக்கு. இங்கே யாராலையும் தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட முடியல. எந்த கதவை திறந்தாலும் ஒரே அப்படி ஒரு வீச்சமாக அடிக்குது. எந்த மினிஸ்டர் யாரும் வரவும் இல்லை. ஒரு சின்ன பசங்க இருக்காங்க, பெரியவங்க, வயசானவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த தண்ணினால நிறைய ப்ராப்ளம் வருது. இந்த சுவேஜ் வாட்டர் வந்து எங்களோட ட்ரிங்கிங் வாட்டரோட கலந்துருக்கு. அதனால் அதை குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ எதுக்குமே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கேன் வாட்டரும் வரமாட்டேங்கிறது. எப்படி நாங்கள் சமைச்சு எப்படி சாப்பிட்றது? இத்தனை குடும்பங்களும் ஒரு அவலமான நிலையில் தான் இருக்கும். பட் எங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் இது வரைக்கும் யார்கிட்டையும் கிடைக்கவே இல்லை. கிருஷ்ணகிரி அருகே கரடி தாக்கி விவசாயி ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருமளவில் வனப்பகுதிகள் கொண்டதாகும். இந்த வனப்பகுதியில் காட்டு யானைகள், சிறுத்தை புலிகள், கரடிகள் போன்ற விலங்குகள் உள்ளன. இந்த விலங்குகள் உணவுக்காக அவ்வப்போது கிராமங்களுக்குள் நுழைந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதோடு பொதுமக்களையும் தாக்கி வருகிறது. இந்நிலையில் ஆந்திர மாநில எல்லையோரம் உள்ள சீகர மாக்கனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணப்பாவை கரடி ஒன்று தாக்கியது. இரத்த காயங்களுடன் கரடியிடம் இருந்து தப்பித்த அவரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காட்டு இதில் விவசாயம் செய்கிறது தான் எங்களோட இது. அடிக்கடி வந்து இந்த வன விலங்குகள் வந்து அப்பப்போ காட்டு பண்ணி, நரிங்க, யானைங்க
அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அடிபட்டு ஆளுங்கள்லாம் அடிபட்டு இருக்காங்க. எங்கள் சொந்தக்காரர் வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு அப்படி தோட்டத்துக்கிட்ட இருந்தார். தக்காளி தோட்டத்தாண்ட காவல் இருக்கும்போது ஒரு கரடி வந்து கடுமையாக தாக்கிடுச்சு. ரொம்ப சீரியஸான இதில் இருக்காங்க. ஏற்கனவே இந்த வனத்துறையினருக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரிலாம் காட்டூர் பகுதியில் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இச்சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணகிரி வனச்சரக அலுவலர் பாபு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வனவிலங்குகள் கிராமத்திற்குள் நுழைவதை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மின்சார வயர் உரசி சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மின்வாரியத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆரணி நகராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் இன்று காலை தனது வீட்டின் மாடிக்கு சென்றபோது தாழ்வாக இருந்த மின்சார கம்பி உரசி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தாழ்வாக உள்ள மின்சார ஒயரை சரி செய்ய கோரி பலமுறை முறையிட்டும் மனு கொடுத்தும் மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இங்கே பல வீட்டுக்கு மேலாம் லைன் இப்போ மெயின் ஒயர். இப்போ வந்து பேர் வந்து ஜெயக்குமார். அவனுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்குது, சின்ன பிள்ளைங்க. அவன் வந்து மார்க்கெட்டில் கூலி வேலை செய்யலாம். அவன் கூலி வேலை செஞ்சாதான் பசங்களை காப்பாற்ற முடியும். இந்த வேலையெல்லாம் அவன் எதுக்கோ போய்க்கிறான், வேலை மிஷமா அது சாக்கு அடிச்சு வீணு செத்துக்கிறான். இதோட 2 பேரும் வாலிபருங்க. பிபி ஆஃபீஸில் போய் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத, நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கல நாங்கள் மறியல் பண்ணுவோம். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் ஆரணி போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒட்டன்சத்திரம் அருகே இடையக்கோட்டையில் கார்த்திகை திருநாளை ஒட்டி 10,000க்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றி வினோத வழிபாடு நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை கிராமத்தில் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் தீபம் ஏற்றப்பட்டு வினோத வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் அங்குள்ள அம்மன் கோவிலில் 11,180 தீபங்கள் ஏற்றி வினோத வழிபாடு நடத்தினர். இவ்விழாவில் இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றினர். மாரியம்மன் கோயிலில் கார்த்திகை 3வது நாள் இன்று 11,108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இன்று இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடன் இந்த விளக்கை ஏற்றிக் கொண்டுள்ளோம். மக்கள் நோய் நொடியின்றி, பசி பட்டினியின்றி அனைவரும் ஒற்றுமையுடன் நோய் நொடியில்லாமல் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டுள்ளோம். இந்த வினோத நிகழ்ச்சியை திண்டுக்கல் கரூர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். விழுப்புரம் அருகே புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களும் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி வேனும் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தப்பட இருப்பதாக வந்த தகவலை அடுத்து விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் மதுவிலக்கு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி வேனை தடுத்து நிறுத்தியபோது வேன் ஓட்டுநர் வண்டியை நிறுத்திவிட்டு தலைமறைவானார். இதையடுத்து அந்த மினி வேனை சோதனை செய்ததில் வாகனத்தின் கீழ்ப்பகுதியில் தனியறை அமைத்து ஆயிரக்கணக்கான மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி வேனையும் பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட புருஷோத்தமனை தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே உயர் அதிகாரிகளின் நெருக்கடி காரணமாகவும் திடீர் இடமாற்றம் செய்ததாலும் போக்குவரத்து காவலர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள செட்டிசார் விலையை சேர்ந்தவர் நடராஜன். இவர் தக்கலை காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நடராஜன் காவலர் நேற்று அவரது வீட்டில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக அவரது மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் வாகனங்களை சோதனையிடும் போது சில உயர் அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்ததாக கூறியுள்ளார்.
மேலும் தாம் குடித்துவிட்டு பணியில் ஈடுபடுவதாகவும் உயர் அதிகாரிகளிடம் சிலர் புகார்கள் கூறி வந்தனர். ஆனால் அவற்றையெல்லாம் விசாரிக்காமல் தன்னை திடீரென்று ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்ததால் விரக்தியடைந்து உங்களை விட்டு செல்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். போலீசார் அவரது உடலை கைப்பற்றி தற்கொலைக்கு காரணமானவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கூட்டுறவு வங்கி மேலாளர் சண்முகம் அலுவலக கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள கூட்டுறவு வங்கி கிளையில் பணியாளர்கள் போலி நகைகளை கொடுத்து 1,30,00,000 ரூபாய் மோசடி பரவிய தகவலை அடுத்து இந்த விபரீத முடிவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. உலகின் சிறந்த சுழற்பந்து வீரராக திகழ்கிறார் அஸ்வின். முன்னாள் வீரர் கவாஸ்கர் புகழாரம். விவரம் இடைவெளி. செய்திகள் தொடர்கின்றது. உலகின் சிறந்த சுழற்பந்து வீரராக அஸ்வின் திகழ்வதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கவாஸ்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். நாக்பூர் டெஸ்டில் இந்தியாவின் வெற்றிக்கு அஸ்வின் முக்கிய பங்கு வகித்தார். இந்த டெஸ்டில் 98 ரன்கள் கொடுத்த அவர் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும், இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் என மொத்தம் 12 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்நிலையில் அஸ்வினின் பந்து வீச்சை இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் டெலிவிஷன் வர்ணனையாளருமான கவாஸ்கர் வெகுவாக பாராட்டியுள்ளார். அஸ்வின் உலகின் சிறந்த சுழற்பந்து வீரர் என்றும் தென்னாப்பிரிக்காவின் சிறந்த பேட்ஸ்மேனான டிவிலியர்ஸை அவர் அவுட் செய்த விதம் மிகவும் அபாரமாக இருந்தது என்றும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.